ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தட்டுன்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து ஆங்கில வாக்கியங்களில் 6 அர்த்தங்களில் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸு. தட்டு ஒரே ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு 6 அர்த்தத்தில் ஆங்கில வாக்கியங்களில் அது வரும்னு தெரிஞ்சுக்கங்க. சரி போலாங்களா? முதல் அர்த்தம் தட்டுக்கு யாரை என்ற அர்த்தத்தில் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு வாக்கியம் எடுத்துருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் த கேர்ள் தட் ஐ மெட் லாஸ்ட் வீக். அதுக்கு தமிழாக்கம், யாரை கடந்த வாரம் நான் சந்தித்தேனோ அந்த பெண் இதுதான். ப்ளஸ் நம்ம சேனலில் நிறைய ரிலேட்டிவ் ப்ரோன்னு ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருக்கிறேன் பேசிக்கு. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு இது புரியும். ப்ளீஸ் அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா இதுக்கு வாங்க. சரி போலாங்களா? திஸ் இஸ் த கேர்ள் தட் ஐ மெட் லாஸ்ட் வீக். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு என்ன ஃபார்முலாங்க? நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் வெர்பு, அது முதல் ஃபார்முலா. நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வெர்பு, இது ரெண்டாவது ஃபார்முலா. நவுனு ப்ரிபோசிஷன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் வெர்பு, இது மூணாவது ஃபார்முலா. இது இப்படி 3 ஃபார்முலாவில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வாக்கியங்களை அமைக்கலாம். அந்த வகையில் இந்த முதல் அர்த்தம் வருது இல்லைங்களா, அந்த ஒரு எடுத்துக்காட்டு வாக்கியம் கொடுத்துருக்கலாம். திஸ் இஸ் த கேர்ள் தட் ஐ மெட் லாஸ்ட் வீக். இதில் பாருங்கள், த கேர்ள் நவுனு, தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ஐ சப்ஜெக்ட், மெட்டு வெர்புங்க. அப்போ நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் வெர்பு, அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் கிளாஸ் எழுதியிருக்கிறேங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? திஸ் இஸ் த கேர்ள் தட் ஐ மெட் லாஸ்ட் வீக். யாரை கடந்த வாரம் நான் சந்தித்தேனோ அந்த பெண் இது தான். இங்கே இந்த வாக்கியத்தில் வர தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு யாரை அப்படின்னு அர்த்தத்தில் வந்துருக்குதுங்க. சரி, ரெண்டாவது அர்த்தம் தட்டுக்கு யார். எடுத்துக்காட்டு வைக்கும். திஸ் இஸ் த கேர்ள் தட் ஒன் த ரேஸ். யார் பரிசை வென்றாலோ அந்த சிறுமி இவள் தான். தட்டுக்கு யார் அப்படின்ற அர்த்தம். சரி, அடுத்தது மூன்றாவது அர்த்தம் தட்டுக்கு எது. எடுத்துக்காட்டு, திஸ் இஸ் த கேட் தட் கேட் த மவுஸ் எஸ்டர்டே. எது நேற்று எலியை பிடித்ததோ அந்த பூனை இதுதான். இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸில் வர தட்டுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனுக்கு என்ன அர்த்தங்க? எதுன்னு அர்த்தம். சரி போலாங்களா? அடுத்தது நாலாவது அர்த்தம் தட்டுக்கு எதை. நாலாவது அர்த்தம் தட்டுக்கு எதை என்று அர்த்தம் வரும். திஸ் இஸ் த கார் தட் மை ஃபாதர் பாட் எஸ்டர்டே. எதை நேற்று என் அப்பா வாங்கினாரோ அந்த கார் இது தான். இதில் வர தட்டுக்கு என்ன அர்த்தங்க? எதைன்னு அர்த்தம். சரி போலாங்களா? அர்த்தம் அஞ்சாவது அர்த்தம் தட்டுக்கு எவற்றை அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸில் வர ரிலேட்டிவ் ப்ரோன்னு, ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸில் வர ரிலேட்டிவ் ப்ரோன்னு தட்டுக்கு எவற்றை அப்படின்னு நாலாவது அர்த்தம் பாருங்கள். எடுத்துக்காட்டு, பிரிங் மீ த ஃபைல்ஸ் தட் ஐ சென்ட் யூ எஸ்டர்டே. எவற்றை நான் நேற்று உனக்கு அனுப்பினேனோ அந்த கோப்புகளை என்னிடம் கொண்டு வா. இந்த சென்டென்ஸில் வர தட்டுக்கு எவற்றை அப்படின்னு அர்த்தம். சரி போனாங்களா? அடுத்தது ஆறாவது அர்த்தம் தட்டுக்கு எவைகள். தட்டுக்கு ஆறாவது அர்த்தம் எவைகள். எடுத்துக்காட்டு பாருங்கள், பிரிங் மீ த டாய்ஸ் தட் ஆர் அண்டர் த பெட். எவைகள் அந்த படுக்கையின் கீழே இருக்கிறதோ அந்த பொம்மைகளை என்னிடம் கொண்டு வா. இதில் பாருங்கள், பிரிங் மீ த டாய்ஸ். டாய்ஸ்ன்றது என்னதுங்க? இதான் நவுன், பொம்மைகள். தட்டுன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ஆறுன்றது வெர்புங்க. நவுன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வெர்பு. அந்த வகையில் அந்த அந்த வாக்கிய பேட்டர்ன் அமைப்பு, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை வந்து ரிலேட்டிவ் கிளாஸ் எழுதியிருக்கிறோம். இதில் மொத்தமே வந்து 2 ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த ஒன்று நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் வெர்பு, நவுனு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வெர்பு. இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த 6 ரிலேட்டிவ் கிளாஸ் வாக்கிங் சென்டென்ஸிலும் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இதை வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறோம். அதை பார்த்துட்டு வந்து தான் உங்களுக்கு இதை புரியும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.